போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அமித்ஷா அவர்களை பார்க்க இவர் நேரம் ஒதுக்குகிறாரா? அப்புறம் ஏன் இவர் கேன்சல் பண்ணிட்டாரா? ராத்திரி 9:30 மணி வரைக்கும் அன்றைக்கி அமித்ஷா அவர்கள் எப்பொழுது நேரம் கொடுப்பார் என்று காத்திருந்ததனால் ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்க்க முடியாமல் போய் மறுநாள் காலையில் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் திரும்பி வந்தீங்க. இது என்ன அவ்வளோ தூரம் மீடியாவுக்கு தெரியாமல் எந்த ரகசியமுமே இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை யார் நேர்மையாக வெளிப்படையாக சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய சூழ்நிலையா என்பது தான் வித்தியாசப்படலாமே தவிர இப்படிலாம் பில்டப் கொடுத்து ஒரு வளர்க்கணுன்னா முடியாது. சரி, இப்போ அவங்க டிவி ஆகிடுச்சு, ஜால்ரா போட வேண்டியது தானே. மூடியதாக 717 மூடுறேன்னு சொல்லி 436 மூடி இருக்கேன்னு அறிக்கை கொடுத்ததெல்லாம் பல மூடப்பட்டவை திறக்கப்பட விட்டன. நம்ம சொல்கிறதே 3-4 உதாரணம்னு சொல்லி இப்போ இதுவும் ஒரு கண் துடைப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதை தவிர பல இடங்களில் அங்கே மூடிட்டாங்களே தவிர அதுக்கு பக்கத்தில் தனியார் பார் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாதத்துலேயே. இப்போ இது அதே தான் திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்குது. சட்டம் மட்டும் வேறு. இது இப்போ உதயநிதி அதை விமர்சனம் செய்து திருவள்ளுவருக்கு காவி மாட்டி விட்டார்கள். என்ன கேள்வி என்றால், ஏனென்றால் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவர் இந்துவே இல்லை, அவர் கிறிஸ்துவர்னு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வாழ்ந்து மறைந்தவர் திருவள்ளுவர். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலேயே வாழ்ந்த திருவள்ளுவர் எப்படிங்க கிறிஸ்துவராக இருந்திருக்க முடியும்? அப்போது திருவள்ளுவர் அது திருவள்ளுவர் திருக்குறள் தான் சனாதனம். அது ஒரேடியாக திருவள்ளுவருக்கு நீங்கள் காவி கட்டக்கூடாதுன்னா 1930 தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருந்ததில் என்ன போட்டிருக்கு? காவி தான் போட்டிருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்கார், வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிங்க. முதல் கேள்வி லால்குடியிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்கிறாங்க. அதிமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கிறாரே அதிமுக ஐடி பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன். எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர்கள் வரணுன்ற ஒரு பொதுவான குரல் தமிழகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கு. வயதானவர்கள் வரக்கூடாதா? இல்லை, தவறில்லை. பட் பொதுவாக அரசியலில் வயதானவர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 வயசு ஆகிற வரைக்கும் வயதானவர்கள் சொல்லுதில்லை. 70 வயது ஆனால் தான் அவர்கள் அந்த அரசியலுக்கு உரிய வயதுங்கிற மாதிரி தான் ஒரு பொதுவான விஷயம் சொல்கிறேன். அந்த வகையில் இளைஞர்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இளைஞர்கள் வரணும். இளைய தலைமுறைக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். அவர்கள் ஆட்சிக்கு வரும் சூழ்நிலை வர வேண்டும். ஆனால் அதில் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரேடியாக இளைஞர்களாகவே இப்போ தாவேகா அவஸ்தைப்படுத்து பாருங்கள். இளைஞர்களாக அமைச்சர் வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லா இளைஞர்களுமே, அதாவது பிரபலமாகாத சாதாரண மக்களாக இருந்த அவங்க வர்றாங்க அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனாலும் இந்த அனுபவங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துலேயும் இளைஞர்களை கொண்டு போட்டால் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அடிமட்டத்திலேயோ இல்லை நடுமட்டத்திலேயோ இளைஞர்கள்லாம் போடலாம். மேலே உச்சியில் இருக்கிறவர் அவரையும் இளைஞராக இருந்தால் அந்த இளைஞருக்கு அனுபவம் இருக்கணும். இல்லை அந்த அனுபவம் இல்லாமலேயே அவர் திறமையாக செயல்படக்கூடியவராக இருக்கணும். அது ரொம்ப அபூர்வம். ஆமாம், அனுபவம் தான் உங்களுக்கு திறமையை பண்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவிலும் இளைஞர் வரணும். எடப்பாடி இருக்கார், வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உள்ளவங்க தான். இளைஞர்கள் வர வேண்டும் என்பதில் தவறில்லை. ஆனால் நடக்கிற விஷயம் அங்கே ஏற்கனவே உள்ள சிக்கல்களை பார்க்கும் பொழுதும் இப்பொழுது இந்த மாதிரி குரல்கள் அதிகமாகும் போதும் பார்த்தா எடப்பாடியோட தலைமைக்கு ஏதோ இடர்பாடு வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஏற்கனவே அவருடைய தலைமையில் பல பேர் அதிருப்தியாக இருக்காங்க. இந்த மற்ற பிரிந்து போன குழுவெல்லாம் எல்லாமே எடப்பாடி தான் இதுக்கெல்லாம் காரணம்
அவர் இப்படி முடிவெடுத்தார், அப்படி முடிவெடுத்தார், திமுகவோடு கூட்டு சேர்வதற்கு அவர் ஒற்றுக்கொண்டார், இப்படியெல்லாம் அவர் மீது புகார்கள் சொல்கிறாங்க. அது உண்மை அது ஒரு மிகைப்படுத்தலாம், நமக்கு தெரியாது. எப்படியா இருந்தாலும் அப்போ அந்த அதிமுக தலைமையில் கூடிய விரைவில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு அடையாள குரலாக நான் இதை பார்க்கிறேன். அதனால் ஏதோ ராஜ சத்தியனோ மற்றவங்களோ திடீர்னு வந்து அதிமுக தலைவர் ஆடுவாங்கன்ற அர்த்தத்தில் இல்லை. தலைமையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற எண்ணம் அதிமுக தொண்டர்கள் மற்றும் இளம் தலைவர்கள், இந்த இளைஞர்கள் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு பொதுக்குழுவில் பிரதிபலிக்கும், யார் வந்து கட்சியின் பொறுப்பேற்பார்கள், இல்லை எடப்பாடி இதையெல்லாம் தாண்டி இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவாரா பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார், அறநிலையத்துறை அமைச்சரின் சாதி பெயரை சொல்லி திருச்செந்தூர் விவகாரத்தில் வம்புக்கு இழுத்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமாம், அங்கே அந்த திருச்செந்தூரில் அவர் ஏதோ ரமேஷ் என்கிற அந்த அறநிலையத்துறை அமைச்சர், தாவேக அமைச்சர் வந்து போய் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த சிறப்பு வழிக்காக பணம் 1000 ரூபா கேட்டாங்க, 4000 ரூபா அனுப்பிச்சேன்னு சொன்னார். அதாவது இந்த மாதிரி தவறுகள் வந்து திருச்செந்தூரில் தொடர்ந்து நடைபெறுவது மட்டுமல்லாமல் பல பிரபலமான கோயில்களில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த வசூல். இதில் அர்ச்சகர்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த காவல் பணியாளர்கள் செய்கிறார்கள். அங்கே உள்ள அதிகாரிகள் நிர்வாகிகளே ஆட்களை விட்டு செய்கிறார்கள். உள்ளூர் கட்சிக்காரர்கள் செய்கிறார்கள். இப்படி பலவிதமாக ஆளுங்கட்சிக்காரர்கள், அது திமுக ஆட்சியில் நடந்தது. இதே மாதிரி ஒரு பையை வச்சுக்கிட்டு வெளி மாநிலத்திலேருந்து வரவங்கெல்லாம் கூப்பிட்டு 1000 ரூபாய் கொடுத்தா தனி வழி சொல்லி 1000 ரூபாய் வாங்கி பையில் போட்டுருது. அது என்ன அரசுக்கு அப்போ போகுது? இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை தடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவங்களும் அந்த ரமேஷ் என்கிற அமைச்சரும் வந்து ஒரு மார்வேடமாக போட்டு இது நிறைய அந்த ஃபிலிம் காமிக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணுது. அவர் செய்தது சரியான விஷயம். முறைகேடுகளை ஆய்வு செய்து கண்டுபிடித்து திருத்த வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதை அந்த ரமேஷ் என்கிற அமைச்சர் சரியாக செய்தார். இந்த மார்வேஷத்தில் போகிறது, இந்த மாதிரி இன்னொரு அமைச்சர், கனிம வள அமைச்சர் டிகே பிரபு, 28 வயது இளைஞர், அவர் வந்து கனிம வளங்கள் கொள்ளையை பார்க்கறதுக்காக போகிறாரு. இந்த காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இருட்டில் போகிறாராம், வளைஞ்சு காரு மலைப்பாதையே அந்த மாதிரி போகுது. மேலேருந்து ட்ரோன் ஷாட்டு. அமைச்சர் ஆய்வுக்கு போகிறது, அமைச்சர் ஆய்வுக்கு போகிறதா ரகசியமாக இல்லை போகணும். ட்ரோன் ஷாட்லாம் வச்சு நைட் எஃபெக்டெல்லாம் கொடுத்து வண்டி நைட்டிலெல்லாம் இப்படிலாம் போகுது அப்படிலாம் சொல்லி காமிக்கிறதுனா, நீங்கள் வந்து கனிம வளம் தவறு செய்பவர்களை பிடிப்பதை விட பிடிக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதில் தான் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்பது தான், அதுதான் அந்த ஆர்வ கோளாறு, விளம்பர ஆசை. கனிம வளத்தில் திடீர்னு போய் நில்லுங்க, கரெக்டாக அதிகாரிகளை வர சொல்லுங்கள். அந்த சமயத்தில் வந்து எவ்வளோ தோண்டியிருக்காங்கன்னு அந்த யார் சர்வேயரோ அதுக்கான இவங்களை வச்சு பணியாளர்களை வைத்து அதை சரிபாருங்கள். அதை விட்டு மேலேருந்து ட்ரோன் வச்சு ஷாட்டெல்லாம் வச்சு சினிமாவில் எடுக்கிற மாதிரி, அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இன்னும் அவர்களுக்கு வித்தியாசம் புரியவில்லை என்று நினைக்கிறேன். விஜய்க்கு தான் புரியலையா நம்ம போக, விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து சினிமா ஆசை வந்துடுச்சு. சினிமா மாதிரியான இந்த விளம்பர ஆசை. சரி, இது ஒரு பக்கம். அவர்கள் சரி புதிதாக வரும்பொழுது இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கும், போக போக சரியாகிவிடும் என்று நம்புவோம். இவருக்கே இந்த வம்பு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு? ஏன்னா இவ்வளோ நாள் வசூல் பண்ணது இவங்க தான், அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ வசூல் ஆகுது. இன்னொன்று அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசூதியில் இருக்கிற மௌல்விக்கு 20,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க அரசு செலவில், ஆனால் வருமானம் பூரா அந்த மசூதியே வச்சுக்கும். சர்ச்சில் உள்ள வருமானம் பூரா அவங்களே வச்சுப்பாங்க. அதற்கான சர்ச்சு ஏதாவது அவங்களுக்கு தேவாலயத்துக்கு உதவி செய்யணும், மறுசீரமைப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா இந்து அறநிலையத்துடைய பணத்தை வச்சு தான் நிதியை எடுத்து தான் பண்ணிட்டீங்க. அதாவது இந்துக்கள் கோயிலுக்கு அளிக்கும் நிதி, நன்கொடை, இல்லை அங்கே வரக்கூடிய மற்ற நிலம், குத்தகை, வருமானங்கள். ஏன் வந்து நீங்கள் சர்ச்சையும் அதே மாதிரி வந்து அவங்க வருமானத்தையும் அரசு எடுத்துங்க, நடத்துங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. தர்காக்களோ மசூதிகளோ மதராசாக்களோ அங்கேயும் செய்யுங்க. அங்கே உள்ளவங்களுக்கு செலவெல்லாம் வந்து அரசு, இங்கே உள்ள வரவு அரசுக்கு போகும்.
அங்கே மௌல்விக்கு கொடுக்குற 20,000 ரூபா சம்பளம் ஏன் அங்கே அர்ச்சகர்களுக்கு கொடுக்கக்கூடாது? எல்லா சாதி அர்ச்சகர்களுக்கும், அவர்களுக்கு எந்த சாதியாக இருந்தாலும். அப்படி கொடுத்தால் ஒரு கால் லஞ்சம் வாங்குவது இல்லை சைடில் இந்த பணம் வாங்குவது குறையும்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் 3,000 ரூபா 4,000 ரூபா சம்பளம் வாங்குற அர்ச்சகர் வந்து 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு எப்படி குடும்பம் நடத்துவான்னு என்றைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? அவர்கள் தவறு செய்வதை நான் கொஞ்சம் கூட நியாயப்படுத்தவில்லை. தவறு தான். இது எப்படி இருக்குன்னா, 500 ரூபா லஞ்சம் வாங்கின பியூனை வந்து 5 வருஷம் கேஸ் நடத்தி அவனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை. கோடியாக கொள்ளையடித்த அமைச்சர்லாம் வந்து எங்கேயோ போய் நீதித்துறையிலே எப்படியோ நீதித்துறைக்கு இடையில் நீந்தி தப்பிச்சுருவாங்க. இந்த 500 ரூபா வாங்கினான் பாருங்க, வயிற்றுக்கு இல்லாமல், அவன் 5 வருஷம் கோர்ட்டில் நின்று சஸ்பெண்ட் ஆகி கோர்ட்டில் நின்று அதுக்கப்புறம் 3 வருஷம் அவனுக்கு தண்டனை, சிறையில் இருந்து அவன் குடும்பமே பாழா போகும். அந்த 500 ரூபாயை நான் மன்னிக்கணும்னு சொல்லலை. இந்த 500 ரூபாய்க்கு காட்டுற இதை பல மடங்குல நீங்கள் வந்து அங்கே 1000 கோடிக்கு காட்டணும். 1000 கோடி வாங்கினா வந்து சர்வசாதாரணமாக விட்டுறீங்க, 500 ரூபாய்க்கு பண்ணி அந்த மாதிரி இந்த அர்ச்சகர்கள். சரி, ரைட்டு. இது ஒரு ஆய்வு என்பது வந்து சும்மா ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, மாரல் ஃபியர்னு சொல்லுவாங்க, அந்த பயம் வருவதற்காக எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணுவாங்க. சரி, அவரை வந்து ரமேஷ் ஐயங்கார் என்று சாதி சொல்லுவது இது வேண்டாத வம்பு தானே. பதிலுக்கு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் என்று இவரை விமர்சனம் செய்வது நம்ம நாடார் என்ற ஒரு இனத்தின் மீது நமக்கு இருக்கும் மரியாதையினால் யாரும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்படி செய்வது தவறு இல்லையா? அவருடைய பெயரில் அதை பயன்படுத்தி கொள்வது இல்லையே. எல்லாரும் வந்து அவங்கவுங்க பேரை, நாங்கள் என்ன எல்லாருமே பெரியாரா, இவே ராமசாமி நாயக்கர்னு பேர் போட்டுக்கிறதுக்கு? அவர் போட்டுக்கிட்டாரு, அவருடைய விருப்பம். இப்போவும் வந்து போட்டுக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் போட்டுக்கிறாங்க, பல பேர் போட்டுக்கிறது இல்லை, பெரும்பாலும் போட்டுக்கொள்வதில்லை. அது ஏன் வந்து சாதி சொல்லி அவரை வந்து, அது என்னென்னா, சரி ரைட்டு, இந்த சாதி சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ணிங்கல்ல, இதே ஏன் அந்த அர்ச்சகர்கள் மீது அனாவசியமாக பழி போடுகிறார்? கடைசியில் அவர் ஏதோ ஒப்பந்த அர்ச்சகர் கூட இல்லை, வேறு யாரோ அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய உண்மை வெளியில் வரல. யாராக இருந்தாலும் அங்கே வசூல் செய்தால் அந்த வசூல் தவறு, அந்த வசூலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த வசூல்கள் தடை செய்யப்பட வேண்டும். இதில் வந்து நமக்கு வந்து இதில் ஜாதி மதம் எதுவுமே, அவங்க யார், கட்சி சார்பு எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனால் இத்தனை வருஷமாக அங்கே வசூல் நடந்திருந்த போது அந்த குறிப்பிட்ட அந்த அர்ச்சகர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவர்களை எதிர்த்து தானே, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்த்து தானே இவ்வளோ வருஷமாக 70 வருஷமாக நீங்கள் திராவிட அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் அவங்க மேலே உங்களுக்கு வந்து அக்கறை ஏன் வந்தது? தாவேகாவை விமர்சனம் செய்ய வேண்டும், தாவேகாவை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைச்சரை வம்புக்கு இழுக்க வேண்டும்னா உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டா? திருமாவளவன் கூட இப்போ கூட திருப்பதிக்கு முந்தானத்துக்கு போயிட்டு வந்து பரிவட்டெல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பதி சாமி கும்பிட்டார். ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன் அவர்கிட்ட, ஏங்க இந்த இந்து கோயிலெல்லாம், இந்து கோயில் என்றால் ஆபாசமாக பொம்மை இருக்குமே, அதுதான் இந்து கோயில்னு சொன்னீங்களே, திருப்பதியும் ஒரு இந்து கோயில் தானே, நீங்கள் எதற்காக அங்கே சென்றீர்கள்? ஆபாசமாக இருக்கிற பொம்மைகளை பார்ப்பதற்காக சென்றீர்களா திருமா அவர்களே, அண்ணன் திருமா அவர்களே அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை. சரி, இது மூலமாக கேட்டுடுவோம். ஆக இவர் அனிதா அவர்கள், அவர் என்னென்னா இந்த அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கார், அந்த வழக்கு, அந்த சொத்து குவிப்பு, அந்த வழக்குலலாம் இது எந்த நேரமும் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு சொல்லி வர்ற லிஸ்ட்டில் அவர் 3ல் வராரு. செந்தில் பாலாஜி, KN நேரு, அடுத்தது இவர் வராரு. இப்போ அண்ணனுக்கு வந்து நடுக்கமாக இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு நடந்ததை நினைத்து பயப்படுகிறார், நடுக்கத்தில் இருக்கிறார். இப்போ கொஞ்சம் கட்சியில் தான் ரொம்ப வீரியமாக இருக்கிறதா காமிச்சா கட்சி தலைமையை காப்பாற்றுவாங்க. கட்சி தலைமையை கூறுக்குள்ளே போய் உட்காந்து மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கு, கட்சி தலைமையை என்ன எப்படி கொண்டு போகிறது என்னன்னு. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து இப்படிலாம் வீரம் பேசுகிறத விட பேசாமல் செந்தில் பாலாஜி மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை, டயப்பர் வாங்கி வச்சுங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து அம்பலவாணன் கேட்கிறார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய முதல்வர் விஜய் என்கிறதே தந்தி டிவி. அதான் சமீபத்தில் யாரோ வாங்கிட்டாங்க,
உயர்ந்த மனிதர் ஒருவர் வாங்கி விட்டார்னு சொல்கிறாங்க. அன்னிலேருந்து செய்தி பார்த்தீங்கன்னா பூராவே தாவேகா ஆதரவாக தான் வருது அந்த டிவியில். சரி, அது அவங்க இஷ்டம், அதை பற்றி நம்ம ஒன்றும் அவங்களுடைய இப்போ திமுகவுக்கு 2 டிவி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கட்சியும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு ஒரு டிவி இருக்கக்கூடாதா அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நியாயம்னு சொல்கிறத விட லாஜிக் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எந்த சார்பும் இல்லாத டிவி எதுன்னா தேட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். எல்லா டிவிகளுமே ஏதோ ஒரு கட்சி தலைவரை சார்ந்து, ஒரு குழுமத்தை சார்ந்து, இல்லை கட்சியை சார்ந்து தான் இருக்குது. ரொம்ப அபூர்வமாக தான் வந்து தேட வேண்டியிருக்கு கட்சி சார்பற்ற நடுநிலையான டிவின்னு. அப்படி நடுநிலையாக பார்க்கணுன்னா இல்லை தமிழ் இல்லாத வேறு மொழியில் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஓரளவுக்கு எந்த சார்பும் இல்லாமல் இருப்பாங்கன்றதில். அந்த வகையில் அவர் அமித்ஷாவுக்கு இவர் நேரம் ஒதுக்குறாரா என்ன? அதாவது பில்டப் கொடுத்தாலும் ஒரு அளவுக்கு கொடுக்க வேணாமா? சினிமாவில் தானங்க வந்து அப்படி அந்த காரில் அப்படி காலை அப்படி உதைச்சவொன்னே அப்படியே புகையாக வரும், நெருப்பு பொறியாக வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட்சியும் நடத்தணும், அதுக்கான அந்த மீடியாவும் அதே மாதிரி தான் ஜால்ரா போடணுன்னா அமித்ஷா அவர்களை பார்க்க இவர் நேரம் ஒதுக்குகிறாரா? அப்புறம் ஏன் இவர் கேன்சல் பண்ணிட்டாரா? ராத்திரி 9:30 மணி வரைக்கும் அன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் எப்பொழுது நேரம் கொடுப்பார் என்று காத்திருந்ததனால் ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்க்க முடியாமல் போய் மறுநாள் காலையில் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் திரும்பி வந்தீங்க. இது என்ன அவ்வளோ தூரம் மீடியாவுக்கு தெரியாமல் எந்த ரகசியமுமே இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை யார் நேர்மையாக வெளிப்படையாக சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய சூழ்நிலையா என்பது தான் வித்தியாசப்படலாமே தவிர இப்படிலாம் பில்டப் கொடுத்து ஒரு வந்து வளர்க்கணுன்னா முடியாது. சரி, இப்போ அவங்க டிவி ஆயிடுச்சு, ஜால்ரா போட வேண்டியது தானே. ஓகே சார். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து சதீஷ்குமார் கேட்கிறார், மூடப்பட்ட பல டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மர்மம் என்ன? இப்போ கூட வந்து கோடம்பாக்கம் புலியூரில் வந்து மருத்துவமனைக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்லி அதை மூடலைன்னு சொல்லி பெண்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஈஞ்சம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மூடுறோன்னு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. சீல் வச்ச 3 மணி நேரத்தில் மறுபடியும் சீலை உடச்சிட்டு கடை திறந்து மறுபடியும் நடக்குது. எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து தான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னேன், மூடிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தோம். அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, பெண்கள்லாம் நடமாட்டம்லாம் பிரச்சனையாக இருந்தது. ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே. அப்படி இருக்கும்போது மூடிட்டாங்கன்னு எல்லோரும் சந்தோஷமாக போட்டாங்க. 2 நாள் பொறுத்து பார்த்தா திறந்து இருந்துச்சு. அப்போது நான் யாரையோ விட்டு விசாரிக்க சொன்னேன், ஏங்க திறந்துட்டீங்க திருப்பின்னு. இல்லை, ஸ்டாக்கு தீர்ற வரைக்கும் திறந்துருக்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நட்ட நடுவில் மத்தியானம் 3 மணிக்கு 4 மணிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டாக் வந்து இறங்குது. இது எப்படி தீரும்? அப்போது மூடியதாக 717 மூடுறேன்னு சொல்லி 436 மூடி இருக்கேன்னு அறிக்கை கொடுத்ததெல்லாம் பல இது மூடப்பட்டவை வந்து திறக்கப்பட விட்டேன்னு நம்ம சொல்கிறதே 3-4 உதாரணங்கள் சொல்லிட்டோம். இப்போ இதுவும் ஒரு கண் துடைப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதை தவிர பல இடங்களில் வந்து அங்கே மூடிட்டாங்களே தவிர அதுக்கு பக்கத்தில் வந்து தனியார் பார் வந்து புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வந்த 1 மாதத்துலேயே. இப்போ இது வந்து அதே தான் திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்குது, சட்டம் மட்டும் வேறு, அவ்வளோதான். ஆமாம். ஓகே சார். அடுத்ததாக விராலிமலையிலிருந்து வீல்நாதன் கேட்கிறார், பிரியங்கா வத்ராவுடன் தன்னை ஒப்பிட வேண்டாம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சொல்கிறாரே. பிரியங்கா வத்ராவுடன் தன்னை ஒப்பிட வேண்டாம். ஆமாம்மா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஏன் ஒப்பிட வேண்டாம்னா, எனக்கு வந்து திருட்டு புருஷனும் இல்லை, முட்டாள் சகோதரனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லிட்டாங்களா? ஆமாம், வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. திருட்டு புருஷனும் இல்லை எனக்கு, முட்டாள் சகோதரனும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடன் என்னை ஒப்பிட வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இதை விட காங்கிரஸ் கட்சியை வந்து காரி துப்புவது வேறு யாரும் பண்ண முடியாது. ஆனால் இதே வந்து ரொம்ப நாகரிகமாக, இல்லை அது நாசூக்காக, நாகரிகமாகன்னு சொல்ல முடியாது, நாசூக்காக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதாவது வத்ரா அவர்கள் 5 லட்சம் ரூபா ஒரு பணம் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே டிஎல்எஃப்லேருந்து ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணி அதெல்லாம் பேசியிருக்கோம். அவங்ககிட்டேருந்து நிலம் வாங்குறதுக்கு அவங்களே கடன் கொடுத்து அதை வாங்கி அதை வெளியில் பெரிய விலைக்கு விற்று அந்த கடனை திருப்பி கொடுக்குறாரு. இப்போல்லாம் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம வந்து அதுக்கு எங்கேயா பெரிய இடத்துல நம்ம மாப்பிள்ளையாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது அந்த ஸ்மிருதி இரானி சொல்வது வந்து, ஆனால் ஸ்மிருதி இரானி பொதுவாக
ஏன்னா அவருக்கு எப்போவுமே அந்த ராகுல் காந்தி பேரில் ஒரு கடுப்பு உண்டு. அதனால தான் அந்த கடுப்பில் தான் சும்மா இல்லாமல் ராகுல் காந்தி வாயை வச்சுட்டு, அவர் எப்பவுமே வாயால் கெட்டு போகிறவர் தானே. இந்த அம்மா இந்த டிவி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து முதல் தடவை அப்போது ஆட்சிக்கு, அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது மந்திரி ஆனாங்கல்ல, எம்பி ஆகி மந்திரி ஆனாங்க. அப்போது வந்து நாச்சினேவாளின்னார். இவ சும்மா அந்த டிவியில் டான்ஸ் ஆடுறவ கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு தரக்குறைவாக பேசினார். அடித்து விரட்டி அமேதியில் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வயநாட்டுக்கு ஓடியாந்தார் மறுபடியும். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாக்கிட்ட போய் வாய் கொடுத்து மாட்டி ராகுல் காந்தி அவர் எப்போவுமே நாச்சினேவாளின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அதை இன்னும் மறக்கலைன்னு தெரியுது. அன்றைக்கி வந்து நீ ஒரு டான்ஸ் ஆடுறவ அப்படின்னு. சரி, டான்ஸ் ஆடுறவன்னா மட்டமா? இல்லை, வரலாறை கொஞ்சம் பார்க்க வேண்டும். இல்லை, நம்ம இந்தியாவில் மட்டுமா, இத்தாலியில் பார்க்க வேணாமா? டான்ஸ் ஆடினவங்க எப்படி ஆடினாங்க, ஏது என்னென்னலாம் வரலாறு பார்க்கணும்ல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல அவர். சரி, ரைட்டு. ஓகே சார். அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து குப்புராப் கேட்கிறார். பிரதமர் மோடியின் தங்கை ரயில்வே ஸ்டேஷனில் தன் கைப்பையை திருடன் பறித்து கொண்டு போன போதும் ரயில்வே போலீஸில் தான் யார் என்பதை சொல்லவே இல்லாமல் புகார் கொடுத்துள்ளாரே. இதெல்லாம் வந்து பல பேர் கற்றுக்கொள்ள, அரசியல்வாதிகள் குடும்பங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கவுன்சிலரோட அர்த்தம். ஆமாம், தம்பியே படாத பாடு. கவுன்சிலர் வீட்டிலனாலே இங்கே வந்து படாத பாடுபடுத்துவாங்க. மோடி அவர்களுடைய சகோதரி, இளைய சகோதரி ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்திருக்காங்க. அவங்க வந்து பேகு தொலைச்சிட்டாங்க. அவங்க போய் நார்மல் கோர்ஸில் இந்த ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸிடம் புகார் கொடுத்துருக்கார்கள். அப்புறம் எதாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க போல இருக்கு. ஏதோ யாரோ இதுபட்டால் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா தெரியல, அதோடைய விவரம் தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் தான் பிரதமருடைய சகோதரி என்பதை ரயில்வே போலீஸிடமோ ஸ்டேஷன் மாஸ்டரிடமோ யாரிடமோ அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து வெளியே இந்த சம்பவத்திற்கு பின்னால் தெரிந்திருக்கிறது. அது வீடியோவில் எதாவது எடுத்து யாராவது. இதே மாதிரி தான் அவருடைய இன்னொரு சகோதரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நைட்டு படுத்துருக்காங்க. வந்தாங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிகாலையில் வேறு ஒரு ட்ரெயின் அவங்க போக வேண்டிய ஊருக்கு. பேசாமல் பெஞ்சில் படுத்து தூங்கிட்டாங்க. யாரோ வந்து தட்டி எழுப்புகிறார், இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து. அப்புறம் ஏந்து உட்கார்ந்தோன்னே, இல்லை காலையில் ட்ரெயின், இதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு திரும்பி வந்தால் அதுக்குள்ளே ட்ரெயின் மிஸ். அவர் வந்தவர் வந்து அவரும் அந்த ட்ரெயின் விடிகாலையில் அதுக்காக வந்தவர். அவர் ஒரு பத்திரிகையாளர். தட்டி எழுப்பினவர் போலீஸ்காரர் இல்லை, பத்திரிகையாளர். இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு யோசனை பண்ணி அவர் ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு கால் அந்த ஜாடை கிடை மனசில் வச்சு பார்த்தாரா என்னன்னு தெரியல. நீங்கள் இன்னார் தானே? ஆமாம். நீங்கள் ஏங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து படுத்துருக்கீங்க? நேராக ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னால் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூமை திறந்து விட்டு ஏற்பாடு பண்ணுவார். நான் சாதாரண டிக்கெட் எடுத்து பயணியாக வந்திருக்கேன். அந்த இது மிஸ் பண்ணிட்டேன். காலையில் ட்ரெயினுக்கு போகிறேன். இதுக்கு எதுக்கு நான் பிரதமரோட குடும்பம்னு போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு எதுக்குங்க வசதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ஒரு சும்மா ஒரு கையில் ஒரு பை மூட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இது கிராமத்துலேருந்து வர பொம்பளைங்கள்லாம் ஒரு பொட்டிக்கிட்டிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒரு பையை வந்து துணிப்பையை கட்டி அதோட அவங்க எழுந்து போனாங்க. இது எதை எனக்கு நினைவுபடுத்தினா, ஏதோ வடநாட்டில் தான் அப்படி நடந்ததுன்னு இல்லை. கக்கன் அவர்கள் மந்திரியாக இருந்தபோது காமராஜர் மந்திரி சபையில் இதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நைட்டு படுத்து அவருக்கும் ட்ரெயின் மிஸ் ஆகி அதனால் வந்து பெஞ்சில் படுத்த போது ஒரு போலீஸ்காரர் வந்து அவரை வந்து தட்டி எழுப்பியிருக்காரு. இங்கெல்லாம் படக்கூடாது ஐயா, நான் இந்த மாதிரி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், காலையில் ஒரு ட்ரெயின் இருக்குது அதில் போயிடுவேன், அதுதான் இங்கெல்லாம் படக்கூடாது, வெளியே போய் படுக்கணும். நீ யார், உங்கள் பேர் என்ன? ஏதோ கக்கன். அவருக்கு அப்பவும் புரியல. என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறேன்? நான் அமைச்சராக இருக்கேன். அமைச்சராக இருக்கேன்? என்ன அமைச்சராக இருக்கேன்? இல்லை, உள்துறை காவல்துறை இதுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கேன். வந்தது ஒரு கான்ஸ்டபிள். அவன் என்ன நிலைமைக்கு ஆளாக இருப்பான் பாருங்க. ஐயா சல்யூட் அடிக்கிறதா, நிற்கிறதா, என்ன பண்ணுறது, காலில் விழுறதா ஒன்றும் தெரியாமல் அவன் நடுங்கி போய், ஐயா காவல்துறை அமைச்சர், கிட்டத்தட்ட காவல்துறை அமைச்சருங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 2 பொசிஷன். ஆமாம், அதாவது காமராஜருக்கு அடுத்தது, முதல்வருக்கு அடுத்த பொசிஷன்.
அவரை போய் நம்ம வந்து தட்டி எழுப்பி வேறு வந்து ஒருமையில் வேறையோ ஏன் வந்து உட்காந்து போன வந்தேன்னு கேட்டுட்டுமே, ஏன் மன்னிச்சிருங்க ஐயா தெரியாமையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கடமையை தான் செஞ்சீங்க. எனக்கு இங்கே ரயில்வே பெஞ்சில் பொதுவாக படுக்கக்கூடாதுன்னு தெரியும், இருந்தால் கூட இதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு உடல் சோர்வாக இருந்தது. விடிகாலையில் ட்ரெயின், அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கிளம்பிடுவேன். இப்படியெல்லாம் கூட அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் அன்று தமிழ்நாட்டில் இருந்தது, இன்றைக்கி அங்கே மோடி குடும்பத்தை பார்த்து நாம் வந்து பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மறைந்து விட்டது என்பது வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உள்ள விஷயம். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வீரகதிரவன் கேட்கிறார், திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்தால் மதச்சார்பின்மை அழிந்து விடுமா? 2 நாள் முன்னால் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள், அவர் கேரளா தான் அங்கே ஆக்டிங் ஆளுநர். ஆமாம், அவர் வந்து திருவள்ளுவர் வைகாசி அனுஷம் அன்னைக்கு பிறந்தார் என்கிற கணக்கில் விழா வருடம் ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநராக இருக்கும்பொழுது அந்த விழா ஒன்று வைப்பார், திருவள்ளுவர் திருநாள் விழான்னு. அதை இவரும் தொடர்கிறார். எனக்கு வருடம் அழைப்பு வரும் ராஜ்பவன் கவர்னர் மாளிகையிலேருந்து. இந்த வருடமும் வந்தது, நான் போயிருந்தேன். காவியில் மாட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ உதயநிதி அதை வந்து விமர்சனம் செய்து திருவள்ளுவருக்கு காவி மாட்டி விட்டார்கள். என்ன கேள்வி என்றால், ஏனென்றால் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவர் இந்துவே இல்லை, அவர் கிறிஸ்துவர்னு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வாழ்ந்து மறைந்தவர் திருவள்ளுவர். இயேசு கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்ததாக அவர்களே சொல்லவில்லை. அதற்கு பிறகு 3 நூற்றாண்டுகள் பொறுத்து தான் வந்து அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவருடைய என்ன சொல்வது, அவருடைய உரைகளை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலேயே வாழ்ந்த திருவள்ளுவர் எப்படிங்க கிறிஸ்தவராக இருந்திருக்க முடியும்? ஒன்று. 2வது, அவர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, மகாலட்சுமி, லட்சுமி, மூதேவி எனப்படும், அது வந்து மூத்த தேவி தான் மூதேவின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்திரன், பகவன்னா சிவன், ஆதி பகவன், முதற்றே உலகு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், மறுபிறவி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த மதத்தில் இருக்குது? வேறு இந்து மதத்தை தவிர எந்த மதத்துலையும் இல்லை. இப்படியெல்லாம் இருக்குது. இதில் வந்து சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். குறளில் வந்து, அதாவது மகாபாரதம் குறள், அவர் வந்து 2000 வருஷம் இயேசு கிபி கிறிஸ்துவ பிறந்ததற்கு பின் அப்படின்னு வரக்கூடிய கிபின்னு 2025 வருஷம். அதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னால் அவர் திருவள்ளுவர் வாழ்ந்தார். அதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னால் மகாபாரதம் நடந்ததாக கூறப்படுகிறது. மகாபாரதத்தை எழுதிய வியாசர் அதில் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம்னு அதில் வரக்கூடியது மகாபாரதத்தில் ஒரு பகுதி. இன்றைக்கி கூட நிறைய பேர் கடவுளை வழிபடும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பிரமாதமாக பாடியிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை சொல்கிற பாருங்க. குறள் நம்பர் 2 அதில் வாளறிவன் நட்டான் தோழான் எண்ணின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முற்றும் உணர்ந்தவன். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 821வது ஸ்லோகத்தில் சர்வஜ, அதான் அர்த்தம். குறள் நம்பர் 3 மலர்மிசை ஏகினான், அந்த பக்கம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் புஷ்கரட்சான்னு வருது, அதே அர்த்தத்தில். அப்புறம் வந்து 6 குறள் நம்பர் 6 ஐந்து வித்தான் புலன்களை வென்றவன், அந்த பக்கம் 47வது ஸ்லோகம் ரிஷிகேசன், தனக்கு ஓமை இல்லாதான் 7வது குறளில் ஒப்பில்லாதவன் என்று அர்த்தம். அங்கே அதே மாதிரி வார்த்தை வந்து 357வது ஸ்லோகத்தில் அதுலக்ஷன்னு வருது, ஒப்பில்லாதவன் அர்த்தம். இங்கே 9வது குறளில் என் குணத்தான், அங்கே 843வது ஸ்லோகம் குணப்பிருத்து, அதாவது எல்லாம் எப்போவுமே நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை கொண்டவன். அடியாளந்தார் அங்கே வந்து விக்ரமகன்னு சொல்கிறாங்க. தாமரை கண்ணன், தாமரை போன்ற கண்ணோட, அங்கே அரவிந்தாட்சான்னு வருது. இதில் மகாபாரதத்தில் நம்ம வந்து திருவள்ளுவர் வந்து அதை பார்த்து காப்பி அடித்தார் நம்ம சொல்லலை. இந்த எண்ணம் கருத்து ஒருமித்து இருக்கிறது, ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்தந்த கருத்தை அவரவர்களுடைய வேறு மொழிகளிலோ வேறு வார்த்தைகளிலோ பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது திருவள்ளுவர் வந்து திருக்குறள் தான் சனாதனம். சனாதனம் என்பது என்ன? விவேகானந்தர் வந்து எட்டர்னல் யூனிவர்சல் ட்ரூத் என்று சொன்னார். கண்ணதாசன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதத்துவம் சகோதரத்துவம்னு சொன்னார். அதுதானே? அப்படி இருக்கும்போது
சனாதனம் என்பதுதான் திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுது? அறம்பொருள் வீடு, அறன்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுது. அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையை சொல்வது தான் சனாதனம். அதில் வந்து இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, அதுனா அந்த குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டி மாற்றுவதற்கு, காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அது ஒரேடியாக வந்து திருவள்ளுவருக்கு வந்து நீங்கள் வந்து காவி கட்டக்கூடாதுன்னா 1930 தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருந்ததில் என்ன போட்டிருக்கு? காவி தான் போட்டிருக்கு. நல்ல பட்டைய விபூதி போட்டு தான் போட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுருவோம். ஜோசப் பெஸ்கின்னு இத்தாலியிலேருந்து ஒருத்தர் வந்தார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால். அவர் வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் புத்தகங்கள் எழுதினார். அவர் தான் வீரமாமுனிவர். அவருடைய ஒரிஜினல் பேர் ஜோசப் பெஸ்கி, இத்தாலியிலேருந்து வந்தார். அவருடைய ஓவியங்கள் இருக்கின்றன. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார்னு வச்சுங்களேன். அவருடைய ஓவியங்கள் இருக்கு, அதாவது அவருடைய படங்கள். அவர் வந்தார், வீரமாமுனிவர் சில தமிழ் காவிய நூல்களை படைத்தார், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது அங்கேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நம்ம ஊரில் வந்து தமிழில் நூல் எழுதுகிறாங்கன்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவருக்கு காவி உடை, ஏனென்றால் அவரை வீரமாமுனிவர் என்று பெயரை மாற்றிவிட்டார். இல்லை அவர் மாற்றிக்கொண்டாரா இருக்கும், மற்றவர்கள் மாற்றினார்களோ, அவரே மாற்றிக்கொண்டாரா. அவர் பேர் ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர். இப்போ முனிவர்னா என்ன? அதை அவர் இருக்கும்போதே அந்த ஓவியம் வரையப்பட்டதா, அவரை போன்ற ஓவியம், இல்லை அவருடைய காலத்திற்கு பிறகு வரையப்பட்டதா தெரியாது. ஆனால் அந்த ஓவியத்தில் காவி உடை இருக்கிறது. வீரமாமுனிவர் பிஜேபியா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸா? அப்போ அந்த காவி என்பது காஷாயம், சாமியார், ரிஷி, முனிவர், எப்படி வேணாலும் பேர் சொல்லலாம் மொழிக்கு ஏற்ற மாதிரி. அதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அதுக்கு காவி உடை ஊற்றிட்டாங்க, காவி உடை போட்டாங்கன்னா ஐயா காவி உடை இருந்தது, அதுவே இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது அதெல்லாம் விட்டுருங்க, திருக்குறளில் சூது கவ்வாமை, சூது கல் உண்ணாமை, எல்லாத்தையும் விட முக்கியமாக வாய்மைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமாக பிறன்மனை விழையாமைன்னு சொன்னாங்க. அதையாவது நம்ம வந்து யாராவது திராவிடத்திலேயோ இந்த கால அரசியல்வாதிகளே யாராவது வந்து கடைப்பிடிக்கிறாங்களா? திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுன்றதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி, ஒரு பெரிய சர்ச்சை, சண்டை. இது அப்படின்னா நம்ம வந்து திருக்குறளை யாராவது திருக்குறள் இப்போது மோடி அவர்கள் பிரதமராக வந்து ஏறத்தாழ 26 வேறு மொழிகள், அரபி உட்பட திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்து அந்தந்த நாடுகளில் போய் வெளியிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு அபுதாபிலேயே எங்கேயோ வந்து திருக்குறளுடைய அந்த அரபி மொழியை வந்து இங்கே தமிழ் அந்த அறிஞர் யார் மொழிபெயர்ப்பாளரோ அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவரையும் கூட்டு போய் நிற்க வச்சு அந்த பக்கம் அவர் வந்து அரபி மொழியில் அதை சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். திருக்குறள் வந்து உலகம் முழுவதும் எத்தனையோ மொழிகளில் ஏற்கனவே வந்து மொழிபெயர்ப்பாக இருக்குது, இன்னொரு 26 மொழிகள் ஆகிருக்குன்னா இதையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு திருக்குறள் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை முடிந்தவரை, எல்லாமே முடியாது, முடிந்தவரை அமைத்து கொள்வதெல்லாம் விட்டு நீங்கள் வந்து அவருக்கு காவி ட்ரெஸ்ஸு, அவர் வந்து கிறிஸ்தவர், இன்னும் கொஞ்சம் அவர் தாடி வச்சுருக்காருன்னா அவர் வந்து இஸ்லாமியர்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. இது வேண்டாத வேலை. ஓகே சார். அடுத்தாக திருப்பூரிலிருந்து ராமசேஷன் கேட்கிறார், கேரள முதல்வராக இருந்த பினராயி விஜயன் வீட்டில் ஆட்சி இழந்த சில நாட்களிலேயே இடி ரெய்டு நடந்துள்ளதே, தமிழகத்திலும் இப்படி நடைபெற வாய்ப்புள்ளதா? இவருக்கே அந்த ஆசைன்னு தெரியலையே. அதாவது வழக்குகள் இருக்குது, கேரளாவில் நடந்தது இது அதே மாதிரி இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கலாம். இப்போ கூட வந்து சொல்கிறாங்க ஜூன் 15க்கு அப்புறம் மத்திய அரசு வந்து இந்த இடி வழக்குகளை, ஏன் இதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வு காரணம் என்று சொன்னால், கேரள உயர்நீதிமன்றம் போன வாரம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னால் வந்து இடி எதையாவது விசாரிக்க வேண்டும், மணி லாண்ட்ரிங், சலவை விசாரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஏற்கனவே ஏதோ ஒரு குற்றத்திற்காக இருக்க வேண்டும். அந்த எஃப்ஐஆர், அந்த குற்றச்சாட்டு, அந்த குற்றப்பதிவின் அதுக்கு மேல்தான், அதை வைத்து தான் இடி வந்து நுழைய முடியும்.
நேரடியாக பணச்செலவை அப்படின்னு சொல்லி நுழைய முடியாது. இது ஏற்கனவே இருந்த சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் பல முறை வந்து இங்கே வந்து திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போடாமையே டெபாசிட் இருந்தது. காரணம் அது போட்டால் தான் இடி வரும், அது போடாமல் இடி வரதை தடுக்கலான்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி வளைச்சி எங்கேயாவது இப்போ செந்தில் பாலாஜி மீது யாரோ எங்கேயோ போட்ட ஒரு வழக்கை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து நூல் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களும் வேறு வழி எப்படின்னு தேடி தான் வரணும். இப்போது ஒரு சென்ற வாரம், ஒரு வாரம் 10 நாளில் கேரள உயர்நீதிமன்றம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது முன்னால் ஒரு எஃப்ஐஆர் தேவையில்லை, பண பரிமாற்றம் ஹவாலா இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று ஈடிக்கு தெரிந்தால், தகவல் கிடைத்தால் நேரடியாகவே வழக்கு, அதாவது விசாரிக்கலாம், வழக்கு ரெய்டு பண்ணலாம், வழக்கு போடலாம் இப்படின்னு, அதாவது கம்ப்ளீட்டாக வந்து மாறிப்போச்சு. இப்போ கேரளத்தில் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா கேரளத்துக்கு மட்டும்தான் இல்லை, உயர்நீதிமன்றம்னு சொன்னால் இந்தியா முழுக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செல்லும். அந்த வகையில் இங்கே வந்து இப்போ இந்த எஃப்ஐஆர் இல்லாததுனால போடாததுனால இப்போ நேரு மேலே எஃப்ஐஆர் போடல, இவர் மேலே போடல, அவர் மேலே போடலாம் நிற்கிதே. இது நிற்கிற கேஸெல்லாம் இனிமேல் வேகம் எடுத்து ஓடும். அவங்களும் ஓடணும். ஆமாம், ஓடும். அப்படி ஓடும் பொழுது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி மீது உள்ள இந்தியாவில் உள்ள முதல்வர்கள் மீதான வழக்குகளில், குற்ற வழக்குகளில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு புள்ளிவிவரத்தில் இதுலையோ பார்த்தேன், 2வது இடத்தில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அவ்வளவு வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியல. எல்லாம் அப்பப்போ அந்த பீரியடில் அதை டம்மி பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம அமைச்சர் வன்னியரசு இருக்கிறாரு, இப்போது சமூக நீதி அமைச்சர், அவர் 998 ஒரு இரட்டை கொலையில் ஆயுள் தண்டனை பெற்றவர். ஒரு கீழமை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு குற்றவாளின்னு. 99 அவர் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். இப்போ தான் 999 26 வருஷமாக அந்த வழக்கு இன்னும் முடியல. எவ்வளோ வருஷம்? 26 இல்லை 27 வருஷமா. நீதித்துறையிலும் சீர்திருத்தங்கள் அவசியமாகிறது. நம்ம வந்து அதுவும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு 6 மாதம், 1 வருஷம்னு ஏதோ ஒரு 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 லிமிட் வேணும். நான் சொல்கிறது எதுக்காக அந்த உதாரணம் சொன்னோன்னா, 26 வருஷமாக ஒரு மேல்முறையீடு, அவர் குற்றவாளியா இல்லை, குற்றவாளின்னு சொன்னது உறுதிப்படுத்துவதா இல்லை நிரபராதி என்று அவரை விடுவிப்பதா என்று ஏதோ ஒரு முடிவு வர வேண்டும். 26, 27 வருஷமாக நடக்கலை அப்படின்னால் நீதித்துறை எப்படி செயல்படுகிறது? அரசியல்வாதிகள், அரசு அதை எப்படி வந்து இந்த மாதிரி நீதித்துறை செயல்பட முடியாமல் அதை முடக்குவதற்கு என்னெல்லாம் வழி செய்கிறார்கள் என்று தெரியும். அந்த மாதிரி இப்படி இந்த கேரளா ஹைகோர்ட்டில் வந்தது வந்து ஒரு இடி போன்ற இது வந்து உண்மையான அந்த தவறு செய்தவர்களை ரெய்டு செய்தோ விசாரணை செய்தோ தண்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, கூடுதலான வாய்ப்பு, ஒரு ஏதோ வழியை கேட்டை திறந்து விட்டா மாதிரி இருக்குது. அது மாதிரி வரும்போது ஜூன் 15க்கு பிறகு தமிழ்நாட்டிலும் அது போன்ற நடவடிக்கைகள் தொடரும், அதாவது ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருந்தது தொடரும், புதிதாக ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள். பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து செல்வ கணபதி கேட்கிறார், கேரள எல்லைக்குள் சென்றதும் சீட் பெல்ட் போடுறாங்க தமிழக மக்கள், ஸ்பீட் லிமிட் மதிக்கிறாங்க, ஆனால் இங்கே வாகன விதிகளை யாரும் மதிப்பதில்லை என்கிறாரே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அது பொதுவாக வருத்தம். நம்ம அங்கே உள்ள சட்டத்தை வந்து அங்கே வந்து அதை நடைமுறையில் சரியாக கடைப்பிடிக்கிறார்கள். இதே தான் நான் கூட சொல்லுவேன். நம்ம ஆளுங்க வந்து சிங்கப்பூர் போனால் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கார்லேருந்தோ வண்டியிலேருந்து தூக்கி கீழே போட மாட்டான். போட்டோன்னா அடுத்த ஒரு 30 செகண்டில் ஒரு போலீஸ்கார் பைக்கில் வந்து சிங்கப்பூரில் டக்குன்னு பிடிச்சி $500 ஃபைன் அபராதம் போட்டுருவான். இது போட்டுருவான்னு தெரிஞ்சு பத்திரமா பாக்கெட்டில் வந்து வீட்டுக்கு வந்து குப்பை கூடையில் போடுவான் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவன். அதே தமிழ்நாட்டில் இங்கே காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போடுவான். ஏன் அங்கே போனால் பயப்படுறான், இங்கே பயம் இல்லை? இங்கே சரியாக நடைமுறைப்படுத்துவதில்லை, அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதே தமிழன், அதே மனநிலை, அதே சாக்லேட்டு ஒரு உதாரணமாக. அந்த மாதிரி கேரளாவில் போனான்னா அங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க, இங்கே அதெல்லாம் படுத்துறது இல்லை. அதெல்லாம் பேசினார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. கேரளான்னு ஒரு பேசணுன்னு எனக்கு ஞாபகம் வருது, அது சொல்லாமல் விடக்கூடாது. இல்லை, கேரளாவில் எர்ணாகுளம்
ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் என்ஐஏ, ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி டெய்சி ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் அவருடைய மாமியார் லீமா ரோஸ் அவர்கள், இப்போது அதிமுகவிலிருந்து சோபா அரசியல் பின்னணியில் அப்படின்னு பேசப்படுவார். அப்புறம் அந்த மாமியாருடைய சகோதரர், அவர் பேர் வந்து ஜான் பிரிட்டோ, இன்னும் பல பேர் மீது போதைப் பொருளிலிருந்து வந்த பணத்தில் பணச்செலவை லாண்ட்ரிங், மணி லாண்ட்ரிங், அது போதைப் பொருள் மூலமாக வந்தது என்று வழக்கு நடைபெற்று, அந்த வழக்கில் வந்து நாங்கள் வெளிநாடு போகிறதுக்காக வந்து 2024 அனுமதியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிற ஆதவர்ஜுனாவின் மனைவி, மாமியார், மாமியாரின் சகோதரர், இன்னும் மற்றும் சிலர் பணச்செலவை வழக்கு. அந்த ஜான் பிரிட்டோ என்பவர் இப்போ 4 நாட்களுக்கு முன்னால், ஒரு 26 மே அப்படின்னா 5 நாள் தானே ஆகுது, சென்னை ராமநாதபுரம் போன்ற இடங்களில் பல இடத்துங்களே ரெய்டு, அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் 2024 அந்த போதை கடத்தல் வழக்கில் 109 கோடி ஸ்ரீலங்காவுக்கு படகுல போகும்போது அதை சீஸ் பண்ணாங்க, யாரையோ பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து மதுரைக்கு ரயிலில் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள், எல்லாமே இந்த மெட்ஸு. நம்ம ஜாஃபர் சாதிக்கு தான் மெட்ஸுன்னு நினைக்கிறோம்னா, ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லை, இன்னும் இருக்காங்க. ஏதோ திமுக சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இல்லை, மற்ற கட்சி தாவேகா சம்மந்தப்பட்டதும் இருக்காங்க. 150 கோடி அதுவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்களெல்லாம் பிடிச்சி விசாரித்த உடனே யாருன்னு கேட்டால் இந்த ஜான் பிரிட்டோ தான் இந்த சிண்டிகேட்டுக்கு தலைவர்னு. அவர் ஏற்கனவே கைதாகி பெயிலில் வந்து இப்போ வந்து அப்ஸ்காண்டிங்க. இவர் யார்? ஆதவர்ஜுனாவுடைய மனைவியுடைய சொந்த தாய்மாமன். இந்த வழக்கில் இந்த சலவை, அந்த போதைப் பொருள்லேருந்து வந்த பணத்தை அந்த சலவை செய்த வழக்கில் ஆதவர்ஜுனாவுடைய மனைவியும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், மாமியாரும் குற்றம் சாட்டப்பட்டவர், மாமியாரின் சகோதரரும் குற்றம் சாட்டப்பட்டவர். இது எர்ணாகுளம் கோர்ட்டு, எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம். ஏங்க இங்கே அதை பற்றி பேச்சே காணுமே. அதை பற்றி அந்த குடும்பமும் பேசலை, அந்தந்த கட்சிகளும் பேசலை. ஏன் அந்த கட்சிகள்னு சொல்கிறேன்னா, இவர் தாவேகா, லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் வந்து அவர்களை சேர்த்து கொண்ட போது இப்போ தானே சேர்ந்தாங்க, 3 மாதம் முன்னாடி, தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி. இப்போ அதிமுகவாவது அவருடைய பின்னணி ஏற்கனவே லாட்ரி பின்னணி, மேற்கு வங்காளத்தில் சிக்கிம்லலாம் வந்து லாட்ரியில் வந்து சில முறைகேடுகள்னு சொல்லி வழக்குகள்லாம் இருக்குது, கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்குது. கேரளாவில் பண சலவை வழக்கு இருக்குது, போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளும் இருக்குது, கடத்தல்னு. கேரளாவில் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஸ்பீடாக போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே. ஐயா, கேரளாவில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கே, தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்குமே, நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்களே அப்படின்னு அவரிடம். அப்படின்னா கேரளாவில் நடப்பதெல்லாம் தமிழ்நாட்டில் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படியாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் தெரிந்துவிடும், அது இன்று தெரிகிறது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்குவோம், அவ்வளோதான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. இப்போது தமிழக முதல்வராக இருக்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள், அவர் வீடு வந்து நீலாங்கரையில் இருக்கார், ஏசிஆரில் இருக்கார்னு நினைக்கிறேன். பனையூரில் அலுவலகம். ஆமாம், இங்கேயே நீலாங்கரையில் வீடு ஏதோ சொல்கிறாங்க. ஒரு தரையும் போயிட்டு வர்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு ஹெலிகாப்டரில் போகலாமா அப்படின்னு முதல்ல அது ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அங்கே எங்கேயோ அந்த வார் மெமோரியல் பக்கத்தில் ஹெலிபேட் இருக்குது, அங்கேருந்து மறுபடியும் காரில் போகணும், இல்லை செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே ஹெலிபேடு அப்படி போய் இறங்குற மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணால் ஒரு பெரிய, அது தினம் அந்த மாதிரி போகிற மாதிரி ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஆடம்பர அரசியலாக தெரியும். இந்தியாவிலேயே அந்த மாதிரி வரக்கூடிய ஒரே முதல்வர்னால் அது ஒரு நெகட்டிவான விளம்பரமாக வரும்னு தான், அது தவிர்க்கிறதுக்காக, அதை தவிர்க்கணும்னு அவர் நினைக்கிறார் போல இருக்குது. அப்படி நினைச்சாலும் தவறில்லை. அதனால் வந்து பேசாமல் சிட்டியில் ஒரு வீடு வாங்கிக்கலாம். சிட்டியிலனா இப்போ இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போயஸ் கார்டனில் வீடு பார்த்து கொண்டிருப்பதாக கேள்வி.
பயஸ் கார்டன் எப்போவுமே ஒரு அந்த உயர்தட்டு மக்களுக்கான இடம்னு சொல்லக்கூடியது. எல்லாமே அங்கே பங்களாக்கள் தான். தாராளமாக அவர் நினச்சா ஒரு புது வீட்டை வாங்கலாம், அதில் வீட்டை வாங்கி இதை பழைய வீட்டை வாங்கி இடித்து கட்டலாம், இல்லை நிலம் அங்கே இருக்குன்னா தெரியாது, காலி மனைகள் இருந்தால் கட்டலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அது அவருக்கு வாழ்த்துக்கள். அதனால் அவருக்கு செக்ரட்டேரியட்டு கோட்டைக்கு போயிட்டு வர நேரம் கம்மியாகும், தவறில்லை. அங்கேருந்து ஈசிஆர்லேருந்து போகிறத விட போயஸ் கார்டன்லேருந்து ஆனால் போயஸ் கார்டன் அப்படிங்கும்போது நமக்கு அது சுட்டி காட்ட வேண்டிய ஒரு அவசியமும் வருது. ஜெயலலிதா அவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. ஆமாம். கடைசியில் என்னமோ அவருடைய வாழ்க்கையே ஒரு விதமாக முடிந்தது. அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய அரசியலும் ஒரு ஒரு மாதிரியாக, அதாவது ஆயுள் அரசியல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வித்தியாசமாக முடிந்தது, எதிர்பாராத விதமாக முடிந்தது. சசிகலா அவர்கள் இப்போ தான் அதுக்கப்புறம் அதுக்கு எதிரிலேயே போயஸ் கார்டனில் அவங்க வீடு தனியாக கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு வீடு, ஜெயலலிதாவுடைய வீடு இல்லை. அந்த வீடு பூட்டி இருக்குது. தீபாக்கு அவங்க அண்ணன் பையன் அவங்க பொண்ணுங்க உரிமை கொண்டாடுறாங்க. கோர்ட்டில் அந்த அம்மா ஜெயலலிதா பேரில் 100 கோடி ரூபா அபராதம் இருக்குது, அதை கட்டிட்டு இந்த வீட்டை ரிலீஸ் பண்ணி எடுத்துங்க, இல்லைன்னா அந்த வீட்டை ஏலம் போட்டு, நடுவில் கூட எடப்பாடி பீரியடில் ஏலம் போட நிறுத்தி வச்சாங்க. ஏலம் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு மிச்சம் இருந்தால் கொடுக்குறோம், இல்லை அதுக்கு எடுத்துப்போம். ஸோ அப்படி ஒரு ராசி. சின்னம்மா அங்கே வீடு வாங்கிட்டு போனாங்க. சின்னம்மா அப்போ நாங்கள் கட்சி தேர்தலில் நிற்கிறேன், போகிறேன், வரேன், எங்கள் ஆட்டெலாம் நிற்க வைக்கிறேன்னாங்க. என்ன நிலமை ஆச்சு? ஒன்றும் எந்த இடத்துலையும் ஒன்றும் டெபாசிட் வாங்கலை, ஜெயிக்கலை. மிஞ்சி போனால் அமமுக ஒரு 2 பேர் ஜெயிக்கிறத தடுத்தாங்க, இவங்க ஆட்டில் விட்டு நிற்க வச்சு அந்த முக்குளத்தோர் வாக்கு. ஆக இவங்க ஒன்றும் பெரிய அரசியலில் மறுபடியும் உள்ள நுழையில, அதிமுகக்குள்ளே நுழைய முடியல. ரஜினிகாந்தும் போயஸ் கார்டனில் தான் இருக்கார். அவரும் அரசியலில் வரேன்னு ஒரு 15 தடவை சொன்னார், 16 தடவை வரலன்னு சொல்லிட்டாரு. இப்போ கூட திடீர்னு அவர் பேர் ஏன் போய் ஸ்டாலினை பார்த்தாருன்னு அடிபட்டது. ரஜினிகாந்தை பொது முதல்வராக ஏற்றுக்கொள்ள நடுவில் பேச்சு நடைபெற்றது. நாங்கள் ஆக மொத்தம் எதுவும் நடக்கலை. அப்புறம் இப்போ ரஜினிகாந்துக்கு விஜய் முதல்வர் ஆகிட்டார்னு ரொம்ப பொறாமைன்னெல்லாம் வலைதளத்தில் பேசப்பட்டது. பொறாமையோ இல்லையோ, இதுக்கப்புறம் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். இப்படி இந்த போயஸ் கார்டனுக்கும் அரசியலுக்கும் என்னமோ ஒரு வாஸ்து சரியில்லை, ராசி சரியில்லைங்கிற மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் போயஸ் கார்டனில் வீடு பார்க்குறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் எதற்கும் சற்று யோசித்து விட்டு செய்யட்டும். அதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. போட் கிளப் இருக்குது. இப்போது மாறன் குடும்பத்தினர் அங்கே போட் கிளப்பில் இருக்காங்க. அவங்க பாருங்கள், ஒரு சேனலில் சும்மா சாதாரணமாக ஆரம்பித்து நீங்கள் 45 சேனல் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சி, நல்லா மிதக்குறாங்க. அதில் 5 சேனல் ஹிந்தி தெரியாது போடான்னு இங்கே பேசிட்டு 5 சேனல் ஹிந்தியிலே வச்சுருக்காங்க. எவ்வளோ அபரிமிதமான அசுர வளர்ச்சி. அந்த மாதிரி ராசி பார்த்து வாங்குங்கள் என்ற ஒரு ஆலோசனையை இலவசமாக நாம் முதல்வருக்கு அளிக்க விரும்புகிறோம். இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், காதோடு மறுபடியும் மக்களின் கேள்விகளுக்கான பதில் மறுபடியும் அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.